வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எங்களோட ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் ஃபர்தராக இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அதுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி vlog எதை பற்றிங்கிறது சர்ப்ரைஸு. அது வந்து நம்ம எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் ரிவீல் பண்ணணும். ஓகேவா? ஓகே, பாய். அங்கே போயிட்டு ஸ்பாட்டில் போயிட்டு பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம நாமக்கலுக்கு வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் மணிக்கொண்டு தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சீதா மெடிக்கல் பாருங்கள். இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பழைய பஸ் ஸ்டாண்டாக போகுது, ஏன்னா புது பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே தாண்டி கடைவீதி பக்கமாக போகிறோம். இந்த ரோடு எல்லாம் தெரியும் நாமக்கல்லில் இருக்கவங்களுக்கு. இதுதான் மெயினான ஏரியா நாமக்கல்லில். எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கடைவீதியாக தான் இருக்கும். எல்லா ஷாப்பும் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பாட் இது வந்து தேர்க்கடை போட்டிருக்காங்க. இந்த விலாக் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம போடலாம். இப்போ வந்து நம்ம இந்த விலாகை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? இது அப்படியே தொடர்ந்து எல்லாம் பாருங்கள், இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கடை வீதி உள்ளே பாருங்கள், தேர்க்கடை ஜொலிக்குது. அப்புறம் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று வரும் பாருங்கள், ரங்கநாதர் கோயில். சாமி வந்து படுத்திருப்பார், பெருமாள் சாமி, அந்த கோயில். இது வந்து சொர்க்கவாசல் திறக்கிற அன்றைக்கி அங்கே திறப்பாங்க உள்ள பார்த்திங்கன்னா கோயில். இப்போ அதை தாண்டி நம்ம சேலம் ரோடு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம போக போகிற ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம். சேலம் ரோடு திரும்பிட்டோம். இது வந்து கார்னர், அந்த இடத்துலேருந்து திரும்பி நேராக போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சேலம் ரோடு என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷாப்லாம் நிறையா இருக்கும். மெயினான ஏரியா தான் இதுவும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான ஸ்பாட்டு கேஎஸ் தேட்ரு. அதுக்கப்புறம் இன்னும் முன்னாடி போனோன்னா இந்த பக்கம் பாருங்கள், ஆனந்த பவன், அப்புறம் ட்ரெஸ் ஷாப்பு, அப்புறம் ஸ்ரீகுமரன், இந்த மாதிரி முக்கியமான கடைகள் இருக்க ஏரியா தான் இதுவும். அப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இடம் ஏஆர்ஆர்எஸ், அகிம்சா, இந்த இடம். இதெல்லாம் தாண்டி போனால் அடுத்து தங்கமயில் ஷாப், பூர்விகா மொபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பூமகள், சில்வர் பேலஸ் இருந்துட்டு ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேர வேண்டிய இடம் இதுதான், வசந்தன் கோ. இப்போ நம்ம எல்லாம் உள்ளே போகிறோம். இவங்க முன்னாடி போகிறாங்க, போங்க. பின்னாடியே நானும் வந்துகிட்டே இருக்கேன். என்ன வாங்க போகிறோங்கிறது தான் சர்ப்ரைஸு. அதுதான் இந்த விலாகோட மெயினான விஷயமே. இப்போ ஆக்சுவலாக வந்து டியூ கட்டி தான் எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ பேசிகிட்ருக்கோம். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு. அம்மா வச்சு தான் எடுக்க போகிறோம். அப்புறம் அங்கே உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில், அவர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவர் பேர் வந்து சுல்லான், அதாவது செந்தில். அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். நம்மளோட எல்லா ப்ராடக்ட், நான் வீட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டு வாங்குறதுக்கு ஒரே ரீசன் அவர் தான். நல்லா ஜூம் பண்ணுங்கள். இவர் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத எங்கள் வீட்டில் எல்லா பொருளையும் நாங்கள் டியூ கட்டி தான் வாங்கினோம். இருந்தாலும் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் இவர் தான். ஹேண்ட்ஸம் பாய், சூப்பரான ஆள். பாருங்கள், என் ஃப்ரெண்டு பேர் வந்து செந்தில், சுல்லான் செந்தில். இவர் வந்து இன்னொன்று தனுஷோட ரசிகன். அப்புறம் நகன மன்ற தலைவர், நாமக்கல் நகரத்தில் தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. எப்படியும் அவர் கையிலேருந்து நம்ம இப்போ ப்ராடக்டாக வாங்க போகிறோம். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அங்கே வாங்குறத விட என் ஃப்ரெண்டோட கையில் வாங்குறத நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் சுல்லான், தேங்க்யூ ஸோ மச். உன்னால் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நன்றி. ஃபைனலாக நம்ம மொபைல் தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா? நம்ம புது மொபைல் வாங்கியிருக்கோம். என் மொபைல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் புது மொபைல் வாங்கிறதுக்காக வந்தோம். இன்றைக்கி வாங்கியாச்சு. விவோ V30e இந்த இதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அன்பாக்சிங் டைமு. அவங்களே எல்லாம் ஓப்பன் பண்ணி தான் போட்டு தருவோன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், போய் எடுக்கிறோம் அப்படின்னா இல்லை நாங்கள் இங்கே தான் எல்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இதுதான் மாடல். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதான் நான் எடுத்திருக்க மொபைல். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? விவோ 5G ஓப்பன் பண்ணியாச்சு. மொபைலை பாருங்கள், லுக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, என்னோடதுலேருந்து சிம்மை கழட்டி அதில் போடணும். ஓகேவா? இது தான் பாருங்கள், விவோ தான். இது வந்து விவோ S1 இந்த மொபைலு என்னோடது, பழைய மொபைலு. இப்போ வாங்கியிருக்கிறது விவோ தான். இப்போ இதிலேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்னோடய சிம்மு. இப்போ எல்லா ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணி தரணும் அப்படின்னாங்க.
ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவங்க பாருங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மொபைல் என் கையில் வரப்போகுது. இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த விலாகுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் மேலும் அடுத்தடுத்த விலாக் வீடியோவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் நாங்கள் அதிகமான வீடியோஸ் போட முடியும். நீங்கள் கொடுக்குற ஊக்குவிப்புனால தான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். நான் ரொம்ப சந்தோஷமாக இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி வாங்கிட்டோம். பாய். வீட்டுக்கு கிளம்புறோம். டாடா.